கிடாரி கண்ணு இறக்க போகிறாங்க. அது செம சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. கச்சராவா கொஞ்சம் நவுது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீதான் மேல பத்திரமா பிடிக்கணும். சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குதுங்க. இடமே இல்லை, நம்ம உஷாராக தான் நிற்கணும். இதெல்லாம் மேலே வந்துடும். செம்ம சேட்டுங்க. செம்ம சேட்டு இப்போதான் வந்து இறக்கிருக்காங்க. செம்ம சுறுசுறுப்புங்க. அவங்க நிறைய வரும் குந்தாரப்பள்ளிக்கு. நம்ம தான் பார்த்து உஷார பத்திரமா இருந்துக்கணும். எங்க ஊர் ப்ரோ? எந்த ஊரு? வசந்தப்பள்ளியா? பார்த்து பார்த்து சொல்லலாம். தூக்கிட்டு போது அதே வந்து முட்டை வாட்டி தான் மாடு வருதுன்னு தெரியுது. சேட்டை 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 அப்படியே இறங்குதா? ஓ சரி சரி நாட்டில் இருந்ததுங்க. இப்போதான் புதுசாக குந்தாரப்பள்ளியில் இறக்கியிருக்காங்க. வசந்தப்பள்ளியிலேருந்து அது வந்து எவ்வளோ இது எவ்வளோ சொல்லி? இது 35. இது கான்டாக்ட் நம்பர் சொல்லு ப்ரோ. யாருன்னா என்ன கேட்பாங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். இருங்க, ஃபோன் நம்பர் சப்போஸ் ஸோ இவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வேணா இவங்க சேல் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பேரா? ரியான். வசந்தப்பள்ளி. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9677632476. ஓகே, இந்த மாதிரி கண்ணுங்க கிடைக்கும் உங்ககிட்ட? ஓகே ஓகே. இந்த மாதிரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா வசந்தப்பள்ளி. அவர் பேர் ரியானு. ஸோ இன்றைக்கி ஒரு கண்ணு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டு பாருங்கள், இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க. ஸோ இது போல் கண்ணு வேணும்னாலும் அவங்ககிட்ட வந்து கிடைக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுங்க வந்து பாய்ச்சல் கண்ணுங்கள்லாம் அவங்ககிட்ட கிடைக்கும். அதுதான் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. காசு கொடு. ஒரே ஒரு நிமிஷம் தாத்தா, இங்கே வாங்க. இல்லைங்க வாடா, பக்கத்தில் வாடா. வாடக்குள்ள இங்கே வாடானே. நான் பேசட்டுமாண்ணா? சொல்லுங்க அண்ணா. என் பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், சூளகிரி எங்கள் ஊர். இந்த மாதிரி குந்தாரப்பள்ளி சந்திக்கு வந்திருக்கேன். நம்ம பெரியவரை பிடிச்சேன். நம்ம பெரியவர் வந்து நம்ம அண்ணா கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என்ன ரேட்டில் கொடுத்தாங்க இந்த மாடு எங்களுக்கு?
20,000 ஃபைனல் சொன்னா 18,000 ரூபாயில முடிச்சிருக்கேண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு. ஒருத்தா இருக்கா பரவாயில்லைங்களா? எங்களுக்கு வருத்தெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா. இல்லை ஒருத்தா இருக்கா வாங்கின விலைக்கு? வேலைக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா. பிடிச்சிருக்குதோ வாங்கிருக்கா. 18,000. ஓகேண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. பாப்பா 11 எடுத்த பாப்பா. தாத்தாவை இழுத்துட்டு போகுதுங்க அது ரெண்டும். ஜோடி பாருங்க. ஆல்ரெடி ஒரு ஜோடி வந்து வண்டி மாடு வந்து சேல் பண்ணாங்க. நம்ம ஆனது அன்பண்ணன் காளைகள். சிறந்த முறையில் குறைவான விலையில் அனைத்து காளைகளையும் விற்பனை செய்பவர் ஜோலார்பேட்டை அன்பன். என்னண்ணா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜோலார்பேட்டைனா ரொம்ப தொலைவாயிருக்கு. குடியானக்கு போனால் தான் கரெக்டாக ஆகும் அட்ரஸு. பல்லு வைக்கலண்ணா. कितना 70 ரூபா சொல்லுங்க. 70 70,000 70,000 ரூபா. பூரா யூடியூப் பாருங்க கண்ணு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி கண்ணுங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா 20,000ங்க. 20-25,000 போதுங்க சின்ன கண்ணு. கண்ணு பாருங்க கிடாரி கண்ணு சரியான சுறுசுறுப்புங்க. மகாராஷ்டிரா அப்படியே டெம்பால் வந்து அப்படியே கை மாற்றிருக்காங்க கண்ணு சுறுசுறுப்பை பார்த்துட்டு. 25,500 ரூபா சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு பத்தியா பார்வை? அப்படியே நல்லா இருக்காங்க. அப்படியே வாங்கிட்டாங்க. உடனே வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே சேட்டை பண்ணுங்க. ஒட்டி கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க பாருங்க. சுறுசுறுப்பாக்குதாங்க. மகாராஷ்டிரா போதுங்க. அது அப்படியே கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா கண்ணு எப்படி இருப்பாரு? செம்ம கோசு அடங்கலையா. அப்படியே வண்டியில் அப்படியே அத்தம்பியில் இருக்குது. அப்படியே அப்படியே விட்டா பறந்துடும் போல இருக்குது கண்ணு. அந்த அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பான கண்ணு. இது எங்கண்ணா போகுது? இது ஆம்பூர் பக்கத்தில் மாதனூர் பக்கத்தில் சின்ன தோட்டாலம். ஓஹோ, மாதனூர் பக்கத்தில் சின்ன தொட்டாலம். ஓகே. மாதனூர் பக்கத்தில் ஆம்பூர் பக்கத்துலைங்க சின்ன தொட்டாலம் போதுங்க. கண்ணு பாருங்க அப்படியே கிடாரி கண்ணு தான் காமிக்கிறேன். நல்லா வச்சு கட்டி வச்சிருக்காங்க. கண்ணு நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சவர் தான் வாங்கியிருக்காரு. ஓகே 25 வாங்கினீங்க? ஆமாம் சார் 25. சரி கிடாரி கண்ணு 25,000 சேட்டை பண்ணிட்டு இருக்குது. இந்த கண்ணு தான் கிடாரி கண்ணு. நம்மனு மாட்டிலே வந்து மயில கலரு. இது வந்து எல்லாமே பசுமாடுங்க, நாட்டு பசுமாடுங்க. எல்லாமே வந்து சினை மாடுகளும் சரி, இந்த மாதிரி நார்மலான வந்து ஒரு 6 பல்லு 8 பல்லு இந்த மாதிரி மாடுங்க வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்குறது வந்து அதே அந்த மாதிரி மாடுங்க தான். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 எல்லாம் இந்த ரேஞ்சு தாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாடு ரேட்டுன்றது வந்து வியாபாரம் பண்ணும்போது நம்ம கேட்க முடியாது. ஸோ நீங்களே ஒரு ஆவரேஜாக புரிஞ்சுக்கணும் தான். மாடு சைஸுக்கு தகுந்த மாதிரி, தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தாங்க. நாட்டு மாட்டு சந்தை கலக்கிறதே உண்மையால் தான். என்ன பண்ணுறது, அதான் வேலை. நம்மளால் முடிஞ்ச தகவலை கொடுக்குறோம். அதான்
நாட்டு மாடு இந்த அளவுக்கு வியாபாரம் மார்க்கெட் சூடு பிடிச்சி எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? அது 32,000 சொல்லி ஃபைனல் 27 கொடுத்தேன். 27 கொடுத்துட்டீங்களா? 27 கொடுத்தேன். 35 சொன்னாங்க, 27 ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. பாருங்க எல்லாம் கடை முளைப்பு தானே, கடை பல்லு கடை சந்தை. சரி 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 சரி, கடை முளைப்பு 27 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த மாதம் பாருங்கள் இதெல்லாம் கம்மி ரேட்டுங்க. அது சீசன் டைம்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்காங்க. ஒரு கண்ணு எடுத்துக்கிறோம். ஓ அது எடா எங்கண்ணா? வண்டியில் கட்டி வச்சுக்கிறோம். எடுத்துலாம் எடுத்துலாம். 25,000 வாங்க.